அண்ணாமலை அரசியல் அறிவு இல்லாதவர். போலீஸ் ஆஃபீஸருக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? ஆளுங்கட்சிக்கு ஜாலரா போடுறவங்க தான் போலீஸ் ஆஃபீஸர். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தேசிய கொடி அவர் காரில் பறக்குது, அவரை போய் தற்குறின்னு சொல்லாமல். தமிழ்நாட்டில் பாஜக வேறுண்டக்கூடாது, பாஜக வளரக்கூடாதுன்னு சதித்திட்டம் தீட்டிகிட்டு இருக்கார் அண்ணாமலை. போலீஸ் எண்ணத்திலேயே தான் கட்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு தவிர யாரையோ அனுசரித்து பேசுகிறாரா? தமிழிசை அனுசரித்து பேசுகிறாரா? கருநாகராஜன் அனுசரித்து பேசுகிறாரா? அவர் தனியாக என் வழி தனி வழின்னு தப்பான வழியில் போயிட்டு இருக்காரு அண்ணாமலை. தமிழ்நாட்டில் உறுதியான கூட்டணி இல்லைன்னா பாஜக ஒரு எம்பி சீட்டுகள் வராது. துரைமுருகன் ரஜினியோட பேச்சுக்கு கவுண்டர் கொடுத்துருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கவுண்டர் கொடுத்த மட்டும் தானே பார்த்தீங்க. அவர் மன்னிப்பு கேட்டது உங்களுக்கு தெரியாதா? ரஜினி மன்னிப்பு கேட்டிருக்காரு. நமிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு நடத்த போகும்போது வந்து என்கிட்ட அங்கே உள்ள சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு. இது வந்து சீப் பப்ளிசிட்டி தேடிட்டாங்கன்னா நமிதா மேலே குற்றச்சாட்டு. த்ரிஷா வந்து முதல்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட். த்ரிஷாவுக்கு வாய்ப்பு கிடைச்சதே த்ரிஷா அம்மா அழகாக இருக்காங்கன்னு. இப்போ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்து ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து குற்றச்சாட்டு வச்சுட்டே வந்துட்டு இருக்காரு. ஏன் ஏடிஎம்கே கூட தான் அவர் வந்து கூட்டணி வச்சுருந்தாங்க, ஆனால் இப்போ இந்த அளவுக்கு ஏடிஎம்கே வெறுக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்ன காரணம்? அண்ணாமலை அரசியல் அறிவு இல்லாதவர். அவர் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியே கிடையாது. அவர் அரசியலுக்கு வந்து எவ்வளோ நாளாச்சு? ஒரு 3 வருஷம் இருக்குமா? அதுக்கு முன்னால் அவர் போலீஸ் ஆஃபீஸர். போலீஸ் ஆஃபீஸருக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? ஆளுங்கட்சிக்கு ஜாலரா போடுறவங்க தான் போலீஸ் ஆஃபீஸர். அவனுக்கு ஆளுங்கட்சி அரசியல் தான் தெரியும், எதிர்கட்சி அரசியல் தெரியாது. ரெண்டாவது அவர் கர்நாடகத்துக்காரர். அதாவது கர்நாடகத்தில் அவர் வேலை செஞ்சார். இங்கே தாராபுரத்தில் பிறந்தேன் அதுன்னு சொல்கிறாரு. ஆனால் வளர்ந்தது அந்த வேலை செஞ்சு எல்லாமே கர்நாடகம் தான். இந்த கர்நாடக அரசியல் வேணுன்னா அவர் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டு அரசியல் அவருக்கு எப்படி தெரியும்? பாஜக இங்கே இங்கே எப்படி வேறுமுச்சு, ஏன் வேறுன்ற முடியலை. எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் பாஜக வேறுன்றவே முடியலை. ஏன்னா பாஜகவுடைய செயலாளராகவே அவர் செயல்பட்டார். ஏன்னா ஆன்மீகம் பூரா அந்த அம்மா சத்துணவு கொண்டுச்சு சோத்தில், அதை கோயிலில் சோறு போட்டது யார்? ஜெயலலிதா. அப்போ பாஜகவுடைய எல்லா எண்ணங்களையும் அந்த மாதிரி செயல்படுத்திடுச்சு. ஸோ பாஜகவில் ஓட்டு போட நிற்கிறவங்க கூட ஜெயலலிதா தான் ஓட்டு போட்டான். அந்த மாதிரி அது ஒரு அணுகுமுறை இருந்துச்சு. அதனால் இவருக்கு ஒன்றும் தெரியாது. இவர் இந்த போலீஸ்காரங்க குற்றம் சாட்டப்பட்டவனையும் காய்ச்சி மூச்சுன்னு கத்துவாங்க. அந்த மாதிரி அவர் இருக்கார். அரசியல் அப்படிலாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தேசிய கொடி அவர் காரில் பறக்குது, அவரை போய் தற்குறின்னு சொல்லாமல். அப்போ ஏடிஎம்காரன் பூராவரும் காரித்து போனால் இல்லையா அண்ணாமலையை? இந்த பாருங்க சொல்ல வேண்டிய சொல்லிவிட்டு இன்றைக்கே லண்டன் போகிறாரு. 1 மாதம் அங்கே உட்காந்துருவார். அப்புறம் அதாவது நாக்கு இருக்குங்கிறதுக்காக எதை வேணால் பேசிடக்கூடாது. ஏன்னா நாக்கில் வந்து எலும்பு இல்லை, நரம்பு தான் இருக்குது. அப்போது தீயினால் சுட்ட புண் வடு ஏற்படுத்தாது, ஆனால் நாக்கில் சுட்ட புண்ணுன்ற பதிலாக நிரந்தர வடுவை ஏற்படுத்தும். ஏன்னா தீக்காயம் காரியம் ஆறிடும். ஆனால் நாக்கில் பேசுகிறது நினச்சிக்கிட்டே இருக்கும், சாகிற வரைக்கும் இருக்கும். அதனால் அவர் வந்து எடுத்தங்க ஒழுத்துன்னு பேசுகிறாரு. இன்றைக்கி திமுகவோட பாஜக நெருங்கிட்டு இருக்கு, அதையும் திட்டாரு அண்ணாமலை. அப்போ யாரு கூடயும் கூட்டணி சுமூகமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? அதாவது தமிழ்நாட்டில் பாஜக வேறுண்டக்கூடாது, பாஜக வளரக்கூடாதுன்னு சதித்திட்டம் தீட்டிகிட்டு இருக்காரு அண்ணாமலை. அப்படி தான் நான் குற்றம் சாட்டுவேன். இல்லாட்டி ஏதாவது ஏங்க இந்திரா காங்கிரஸில் இந்திரா காந்தி இருந்தாங்கல்ல, எம்ஜிஆரோட சேர்ந்தாலும் எம்பி அதிகமாக வேணும், கலைஞரோட சேர்ந்தாலும் எம்பி அதிகமாக வேணும். அவங்களுக்கு தேவை அவங்க பதவியில் இருக்கணும், அதுக்கு எம்பிக்கு ஆதரவு தேவை. அதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து எம்ஜிஆர்லேருந்து எவ்வளோ பெற முடியும், கலைஞர்லேருந்து எவ்வளோ பெற முடியும்னா திட்டமிட்டாங்களே தவிர காங்கிரஸ்காரங்க வேறு ஏதாவது திட்டமிட்டாங்களா? இன்றைக்கி ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஆந்திர பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடு கட்சி அவ்வளோ தூரம் ஜெயிக்கலைன்னா இன்றைக்கி பாஜக பதவிக்கே வந்திருக்க முடியாதுங்க. இது அண்ணாமலை தெரியுமா தெரியாதா? இப்போ வந்து வேற்றுமையில் ஒற்றுமை காண்ற இந்தியாவில் கூட்டணி இல்லாமல் ஒன்றும் நடக்குது. சோலோ அந்த பேச்சே இங்கே எடுபடாது. எம்ஜிஆர் கூட்டணி, கலைஞர் கூட்டணி, ஜெயலலிதா கூட்டணி, இப்படி கூட்டணியிலே நம்ம வந்து வளர்ந்துட்டோம். இப்போ பேசுகிறவங்க எல்லாருமே இப்போ திமுக கூட்டணியில் இருந்தாங்கன்னா திமுக அரசை விமர்சிக்க மாட்டாங்க, விமர்சிக்கக்கூடாது, அது எழுதப்படாத சட்டம். ஏன்னா திமுக ஆதரவுலாம் அவங்க ஜெயிக்கலை. ஆனால் அதே சமயத்தில்
திமுகவும் எங்களை ஏற்று எதுவும் பண்ணாது. அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கு. அண்ணா திமுக அப்படி தான். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கம்யூனிஸ்டுகள் வந்து எம்ஜிஆருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ டிஎம்கே ஆதரவு கொடுத்தாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னுடைய கூட்டணி கட்சியில் மாற்றிக்கிறாங்க. அது காரணம் பதவி தான், கொள்கை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் வந்து 2 கூட்டணியாக வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒன்று அண்ணாமலை அவர்கள், இன்னொன்று தமிழிசை அவர்கள். 2026 இந்த ஒரு 2 பிரிவாக இருக்கிறதுல யார் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட மாநில தலைவராக இருக்கிறதுக்கான ஒரு மாற்றம் ஏற்படும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் உறுதியான கூட்டணி இல்லைன்னா பாஜக ஒரு எம்பி சீட்டுகள் வராது. தமிழிசை சவுந்தரராஜன் வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு கண்ணியமான தலைவர். அதாவது அவங்க குமரி அண்ணனுடைய மகள், அந்த ஜீன்ஸ் கொஞ்சம் இருக்கும். தேசிய தலைவர். இந்த நம்ம அண்ணாமலைக்கெல்லாம் அவன் போலீஸ்கார தலைவர் தவிர போலீஸ்காரங்களுக்கு ஏன் யூனியன் வைக்கிறது தெரியுமா? வைக்கக்கூடாது. அந்த மாதிரி அவர் போலீஸ் எண்ணத்திலேயே தான் கட்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு தவிர யாரையோ அனுசரித்து பேசுகிறாரா? தமிழிசை அனுசரித்து பேசுகிறாரா? கருநாகராஜன் அனுசரித்து பேசுகிறாரா? சொல்லுங்கள். அவர் தனியாக என் வழி தனி வழின்னு தப்பான வழியில் போயிட்டுருக்காரு அண்ணாமலை. அப்போ 2026 பாஜகவோட தலைவராக வந்து மீண்டும் தமிழிசை அவர்களே வந்துருவாங்கன்றீங்க. அண்ணாமலை வெளியே தலைவர் பதவியிலேருந்து வெளியேற்றப்படுவார்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை அந்நியராக தெரியுறாருங்க. அதான் உண்மை. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா துரைமுருகன், ரஜினி இவங்க இருவரும் பேசிய வார்த்தைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பெரிதளவில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா துரைமுருகன் ரஜினியோட பேச்சுக்கு கவுண்டர் கொடுத்துருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கவுண்டர் கொடுத்த மட்டும் தானே பார்த்தீங்க. அவர் மன்னிப்பு கேட்டது உங்களுக்கு தெரியாதா? ரஜினி மன்னிப்பு கேட்டிருக்காரு. துரைமுருகன் மன்னிப்பு கேட்டிருக்காருங்க. மன்னிச்சிங்க, சாரி சார், நான் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன் இன்னைக்கு அவர் சொன்ன தகவல் ஒரு நல்ல அறிவுரை. புரியுதா உங்களுக்கு? இப்போ ரஜினி விலகிறவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. போய் வந்து காசை கொட்டுறாங்க, அதனால் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் 10 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாரு, நான் கேலரியிலேருந்து இப்போ புதிய நடிகருடைய படங்களை பார்க்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டாரு. அவராக வந்து நடிக்கிறேன்னு சொல்கிறாரு. நடிக்கிறேன்னு சொன்னால் 40 பேர் வரிசையில் நிற்பான், 10 கோடி 15 கோடி வச்சுக்கிட்டு. அப்படி இல்லை. ரஜினிங்கிறவர் அவர் தமிழக மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றவர். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அதான் சொல்லிட்டாரு, நீங்கள் இளைஞர்களுக்கு வழிவிடுங்க. எதுக்கு அப்படின்னு. அது திமுகவிலே எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். நீங்கள் அவர் ரஜினி பேசும்போது மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், அப்புறம் தலைமைச் செயலாளர் துரைமுருகனை தவிர எல்லா அமைச்சர்களும் கைத்தட்டினாங்களே, சிரித்தாங்களே. அதுக்கு என்ன அர்த்தம்? அக்செப்டடு. ரஜினி சொன்னதை ஏற்றுக்கிறதுக்காக தானே அவங்க கைத்தட்டினாங்க. இல்லைன்னா ஓன்னு சத்தம் வந்திருக்காது. யோ தப்பாக பேசுறதேன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போது ரஜினி பேசியதை கூட்டத்தில் உள்ள திமுக பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. அதனால தான் மறுநாள் முதல்வர் சொன்னாரா என்னங்கிற நமக்கு தெரியாது. ஆனால் முதல்வர் உத்தரவின் பேரில் தான் போட்டிருக்காங்க. துரைமுருகன் ரஜினியை ஃபோனில் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டது. நமிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து கோவில்களில் வந்து வழிபாடு நடத்த போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட அங்கே உள்ள சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு. தவறெல்லாம் நடக்கலை, அப்படிலாம் சொல்லவே இல்லை. நீங்கள் வந்து இந்துவாங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்டுக்காரு அவருக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர். நிறைய பேருக்கு நமிதா வந்து முஸ்லீம் கேளாக இருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு நடிகைக்கு இறங்கி மன்னிப்பு கேட்கணுன்ற அளவுக்கு ஏன் அந்த அளவுக்கு இறங்கி பதில் சொல்லணுமா அவர்? ஏங்க இல்லைங்க, நீங்கள் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டீங்கன்னா கூட அவர் மன்னிப்பு வைப்பார். நமிதாவுக்கும் ஓட்டு இருக்குல்ல, நமிதாவுக்கும் புருஷன் இருக்காங்களா, 2 ஓட்டு இருக்குல்ல, அந்த 2 ஓட்டை ஏன் இழக்கணும்? அந்த எண்ணம் தான். அதாவது நாம் இந்துவாக இருந்துக்கிட்டு இப்படி கேட்டாங்களே, அவர் போலீஸ் அதிகாரி மேலேயும் தப்பு கிடையாது. அவர் முஸ்லீம் நினச்சிருக்கலாம். இல்லைங்க, நான் என் ஆதார் கார்டு காமிச்சா தான் முடிஞ்சு போச்சே. அப்போது அது ஒரு அவமரியாதையும் கிடையாது. இதை வந்து சீப் பப்ளிசிட்டி தேடிட்டாங்கன்னு தான் நமிதா மேலே குற்றச்சாட்டு பண்ணுவேன். இப்போது எல்லா இந்து கோயில்லையும் இந்துக்கள் அல்லாத உள்ள வரக்கூடாதுன்னு தான் இருக்குது. எதுக்கு திருப்பதி மலையில் ஆதார் கார்டு கேட்குறாங்க? நீ இந்துவாக முஸ்லீமா கிறிஸ்டினான்னு தெரிஞ்சுட்டு தானே கேட்குறாங்க. திருப்பதியில் சரி, மர மீனாட்சி அம்மன்களில் சரி இல்லையா? என்ன அர்த்தம்? அது கேட்கறது தப்பு இல்லை, அது கொடுக்குறதும் தப்பு இல்லை. அவங்க கேட்டதே தப்புன்னு சொன்னால் எப்படி? ஒருவேளை நமிதா வந்து பாரதிய ஜனதாவில் இருந்தேன், அதனால் பாரதிய ஜனதாங்கிறது அரசியல் காழ்ப்புணர்ச்சியான்னு கேட்டுக்கலாம். அது கேட்குறதுக்கும் நமிதாவுக்கு தைரியம் இல்லை. அப்புறம்
ஓகே. இப்போ ஃபேன் சைட்லேருந்து ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது சோஷியல் மீடியாவில். என்னன்னா திரிஷா அவர்கள் வந்து ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க? என்ன காரணம்? அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. என்ன காரணமாக இருக்கும்ண்ணே? ஏங்க அவருக்கு கல்யாணம் ஆக வருண்மணின்னு ஒருத்தரை நிச்சயார்த்தம் வரைக்கும் போனாங்க, இதாயிட்டு. அதேமாதிரி தெலுங்கு நடிகரும் ஒருத்தர் லவ் பண்ணாங்க, சரியா இல்லை. சரி நம்ம லவ் பண்ணவங்களாம் நமக்கு விசுவாசமாக இருக்க மாட்டேங்கிறாங்க, கல்யாணமே வேணாயான்னு நினச்சிருக்கலாம். கல்யாணம் பண்ணணுங்கிற கட்டாயமாக என்ன? கல்யாணம் பண்ணுவதும் கல்யாணம் பண்ணாததும் திரிஷாவுடைய விருப்பம், அது அவங்க சுதந்திரம். கல்யாணம் பண்ணாச்சுன்னா மார்க்கெட் போயிடும். இன்னைக்கு சிரஞ்சீவி படத்தில் நடிக்கிறாங்க, ஜூனியர் பாலையால் நடிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் ஆச்சுன்னா மார்க்கெட் போயிடும். அதனால தான் பேசாமல் திரிஷா நடிச்சுக்கிட்டே இருப்போம் ஜாலியாக அப்படின்னு நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட தொடர்பு படுத்தி பேசப்படுறாங்க. அது சத்தியமான பொய். ஏங்க அஜித்தோட 2 படம் கமிட் ஆகியிருக்காங்க, அப்புறம் எப்படி? ஒருவேளை விஜய் கட்சியில் சேர்றதுக்கு ஏதாச்சும் இவங்க திரிஷா அவர்களுக்கு விருப்பம் இருக்கணுமோ? ஏங்க சினிமாலே அந்த அம்மா நல்லா சம்பாதிச்சுட்டு கோடிக்கணக்கில் எதுக்கு விஜய் கட்சியில் போய் சேரணும்? திரிஷா முழுக்க சினிமாக்காரி, நடிகை. தன்னுடைய உடம்பை ஒல்லியாக வச்சுக்கிட்டு இளமையோட காட்சி தர்ற நடிகை. இன்றைக்கி 2 பேருக்கு போட்டி வந்தது பொன்னியின் செல்வனில். யாருக்கு? ஐஸ்வர்யா ராய் அழகி, திரிஷா. ஆனால் ஓட்டு திரிஷாவுக்கு தான் விழுந்துச்சு. அந்த மாதிரி திரிஷா விட அவங்க அம்மா அழகி, தெரியுமா உங்களுக்கு? திரிஷாவோட அப்பா வந்து ஆந்திரா கிளப்பில் சூப்பர்வைசர் இருந்தார். அப்போ வந்து திரிஷா வந்து அங்கே ஜிம்முக்கெல்லாம் வரும். திரிஷாவுக்கு வாய்ப்பு கிடைச்சதே திரிஷா அம்மா அழகாக இருக்காங்கன்னு தான். திரிஷா வந்து முதல்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் தான் அதை சிவகார்த்தியன் மாதிரி. சிவகார்த்தியன் முதல்ல டிவியில் இருந்தார், அதுக்கப்புறம் இதில் நம்ம விஜய் சேதுபதி இருக்கார, அவர் துணையடியாக தான் வந்தார். அதே மாதிரி தான் திரிஷாவும் துணையடியாக வந்துச்சு. அதுக்கப்புறம் கதாநாயகியாக வந்தது. அதுக்கப்புறம் எல்லாரோடையும் கிசுக்கப்பட்டது. இப்போ வந்து ரேஞ்சே வேறு. திரிஷாவை பற்றி லேட்டஸ்ட் தகவல் தெரியுமா? திரிஷா வந்து சிரஞ்சீவி ஜோடியாக தெலுங்கில் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கு. அப்போது 10 நாளும் சிரஞ்சீவி வீட்டில் இருந்தால் சாப்பாடு வந்துச்சு திரிஷாவுக்கு. சிரஞ்சீவி வீட்டில் இருந்து தொடர்ந்து 10 நாளும் நான்வெஜ்ஜும் வெஜிடேரியன் வந்துச்சு. இதை வீடியோ எடுத்து திரிஷாவே போட்டாங்க. என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கார் சிரஞ்சீவின்ட்டு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, விஜய்ன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் தப்புங்க. என்ன விஜய்னு ஆள் இல்லாமல் இருக்கிற? இப்போ விஜயோட அடுத்த படத்தில் ஹீரோயின் எடுத்துருக்கீங்கள, சமந்தா. அதனால் அது திரிஷா வந்து நல்ல வியாபாரி. இன்னைக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது, மார்க்கெட்டை அறுவடை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வித்தி படத்தில் கூட ஏதோ நடிக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. திரிஷாவுக்கு அரசியல் முகம் கிடையவே கிடையாது. ஸோ விக்ரம் அவர்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு நடிகர். ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றின்றது ரொம்பவே வந்து ஒரு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் தான் அதை ருசிக்க ஆரம்பித்தார். அவர் வந்து எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, விக்ரம் அவர்களை ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ அவரோட பையன் துருவ் விக்ரம் மேலேயும் ஒரு ஐடென்டிட்டி ஒன்று கிடச்சிட்டு இருக்கு. என்னன்னா துருவ் விக்ரம் நல்ல ஒரு நடிகராக இருந்தாலும் இப்போ தொடர்ந்து அவருக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல. அதற்கான காரணம் என்ன? ஒருவேளை தன் தந்தைக்கு இருக்கிற அதே ஒரு ராசி தான் துருவ் விக்ரம் அவர்களுக்கும் இருக்கா? இல்லை விக்ரம் வந்து ஆரம்பத்தில் 7 ப்ரொடியூசரை தொலைச்சவர். முக்தா சீனிவாசன் தான் கடைசியாக தொலைஞ்சவர். அவரை வச்சு படம் எடுத்தார். யார்? விக்ரம் வச்சு. அந்த படத்தில் நான் நடித்தேன். 7 படத்துக்கு அப்புறம் 8ஆவது படம் தான் சேது ஜெயிச்சுது. அதேமாதிரி ஒரு நடிகன் திறமையாக இருக்கிறதுனால, நல்ல திறமை நடிகையாக இருக்கிறதுனால படம் வெற்றி பெறணுங்க அவசியமே இல்லை. சிவாஜி கணேசனுடைய கடைசி கால படங்கள் நிறைய ஃப்ளாப்பு. அதனால் அது ஒரு காரணம் சொல்ல முடியாது. இன்னொரு சென்டிமெண்ட் ஒன்று இருக்குது. சிவாஜி ஓஹோன்னு இருக்கும்போது பிரபு வரல, பிரபு ஓஹோன்னு இருக்கும்போது சிவாஜி படங்கள் ஓடலை. சத்யராஜ் இன்றைக்கும் மார்க்கெட்டில் இருக்கார். அவர் பையன் இருக்காரா? இல்லை. அதேமாதிரி பிரபுவும் அவருடைய பையனும் ஒரே மார்க்கெட்லாம் இருக்காங்க. இன்னும் அவருடைய பையன் வந்து பெரிய அளவுக்கு வரலை. யார்? விக்ரம் பிரபு. அதே மாதிரி அப்பா ஓஹோன்னு இருக்கும்போது பையனுக்கு இங்கே பெரிய அளவுக்கு தமிழ் சினிமாவில் வாய்ப்பு இல்லை. ஹிந்தியில் இருந்துச்சு. ஏன்னா தாத்தா, பேரன், அப்பா எல்லாருமே சூப்பர் சக்ஸஸ் அங்கே ஹிந்தியில். தமிழ் அது கிடையாது. அதாவது சத்யராஜ் 1 கோடி சம்பளம் சொன்னால் 10 லட்சம் கொடுக்குறது கூட சத்யராஜ் பையனுக்கு ஆள் கிடையாது. அது மாதிரி தான்.